இந்த வீட்டில் வேலை முடிச்சுட்டு நான் வேறு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ இது போகும்போது என் கூடவே வருவா டெய்லியும். இன்றைக்கி அவள் இல்லை, கூட வர்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் இந்த நிழலில் தான் ஒண்டியாக இன்றைக்கி நடந்து போயிட்டுருக்கோம் அந்த ரோட்டில். என் கூட வந்து அங்கே உக்காந்திக்குவா. நான் ரிட்டன் 9 மணிக்கு அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது திரும்பி என் கூட வீட்டுக்கு வருவாள். நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. டெய்லி என் கூட வருவா. உடம்பு சரியில்லாத இறந்து போயிட்டு அது ஒரு மாதிரி. ராத்திரி நல்லா தூங்க போன குழந்த காலையில் இல்லைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த மனசு காலையிலேருந்து அழுது தலை நோவுது. பாருங்கள், இங்கே தான் எங்கேயோ ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. இந்த இடத்துல தான். இங்கே பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் காலியாக இருப்பாங்க. இது ஏதோ இங்கே வேலை நடந்துக்கிறதுனால அந்த சிமெண்ட் வண்டி வருது. அதை ஏதாச்சும் இடிச்சிச்சா என்னவோ தெரியல. இதுக்கு இவ்வளோ காலியாக இருக்கும் இந்த ரோடு. இதை அடிச்சுட்டு இந்த மோரிக்குள்ளே தான் தூக்கி போட்டுருந்தாங்க. இதுள்ளே தான் தூக்கி போட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுள்ளே தான் விழுந்துருந்தா காலையில். நாங்கள் இங்கேருந்து தான் எடுத்துன்னு போனோம் அவளை. ஆனால் அடித்தவங்க மட்டும் சத்தியமாக நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க நல்ல சாக மாட்டாங்க அவங்க. ஜிம்மி, மோத்தி வரல இன்னைக்கு ஒன்று பார்க்குறதுக்கு. மோத்தி இன்னைக்கு வரல ஒன்று பார்க்குறதுக்கு. ஜிம்மி மோத்தி போயிட்டா எல்லாரையும் விட்டுட்டு. இங்கே பாருங்கள், இவ ஜிம்மி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவோ. மோத்தி வந்தால் கூட இவங்க சண்டையே போட மாட்டாங்க டெய்லி. ஐயோ, ஜிம்மி கூட ரொம்ப நல்ல பிள்ளை. யாரும் சண்டைக்கும் போக மாட்டா. எப்பவுமே இங்கே தான் உக்காந்துட்டு இருப்பாள். மோத்தியும் வந்தாலும் இங்கே உக்காருவா. இந்த இடத்துல தான் உக்காருவா. என் கூட திரும்பி வந்துடுவா. ஜிம்மி மோத்தி வரமாட்டா இனிமேல். மோத்தி போயிட்டா.